நாங்கள் 100 வருஷ காலமாக இங்கே குடியிருக்கோம், விவசாயம் பண்ணுறோம், ஆடு மாடு வளர்த்துக்கிருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இருந்தது இல்லை. இப்போ இந்த ஒரு வருட காலமாக இவங்க வந்ததுல இருந்து வெடி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வெடி இல்லை, 4-5 தடவை வெடி வைக்கிறாங்க. எங்களால் எந்த ஆடு மாடு வெளியேற்ற முடியல. எங்களால் வெளியில் வந்து விவசாயம் பார்க்குறோம், ஒரு களை எடுக்கிறோம், ஒரு காய் பிடுங்குறோமோ எங்களால் நிம்மதியாக பிடுங்க முடியல. அப்போ அவங்க வந்து எந்நேரமும் வைக்கிறாங்க, பகலையிலையும் வைக்கிறாங்க, இரவுலையும் வைக்கிறாங்க. லாரி இதில் ஒரு 1-2 லாரியே மண் அள்ளிக்கிட்டோ போக கிடையாது. ஒரு 200 லாரி வருது. 200 லாரிக்குள் நாங்கள் ரோட்டில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டுக்கு போக முடியல. எங்களால் வேலைக்கு வர முடியல, வேலைக்கு வர ஆளுகளும் வர முடியலை. பார்த்தா எங்கனோ பார்த்தா லாரி. அப்போ இதை திரும்பி பார்த்து வர்றதுக்குள்ளே என்ன நடக்குமோன்ற பயத்திலே இங்கே வரும்படியாக இருக்குது. இந்த 100 வருட காலமாக நாங்கள் இந்த வாழ்வாதாரம்னு இந்த மலையை அண்டித்தான் நாங்கள் பொழைச்சி ஆடு மாடை மேய்ச்சி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். இல்லை நாங்கள் ஒரு டவுனில் போய் நாங்கள் குடியிருந்திருக்கலாம், இல்லை ஊருக்குள்ளே போய் குடியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 20 குடும்பம் மட்டும் ஏன் நாங்கள் வந்து மலையில் வந்து நாங்கள் குடியிருக்கோம்? நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சி இருக்க இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி தான் நாங்கள் பொழைக்கிறோம். அப்போ அதுக்கே வந்து இங்கே யாரும் ஆள் வரலன்ற காரணத்தினால இவங்க வந்து இங்கே குவாரியை போட்டு எங்களை பூராத்தையுமே நெருக்கடி பண்ணி எங்களை ஊரை விட்டே விரட்ட பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் அரசு எங்களுக்கு இது ஒரு நடவடிக்கை எடுத்து இதை எங்களை காப்பாற்றணும். நாங்களும் சொல்லி பார்த்தா எங்களுக்கு மினிஸ்டர் தெரியும், எங்களுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் சாரை தெரியும், அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு எல்லாமே பணபலம் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் யாரும் அமைச்சர் இல்லையா, யாரும் எம்எல்ஏ இல்லையா, யாரும் இல்லை, இந்த பக்கத்து ஊர்களில் சேர்மனாக இல்லையா, ஒன்றிய செயலாளர் இல்லையா? ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பவர் கொடுத்தாங்க? யார் இந்த பவரை இவங்களுக்கு கொடுத்தது? ஏன் மக்கள் வாழணும்ன்றதுக்காக ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை? ஏன் போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமேலு போய் ஆட்சியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஏன் அவங்கெல்லாம் வந்து சொல்கிறப்ப ஏன் இவங்க நுப்பாட்டி இருக்கலாம்ல, என்ன காரணம்னு சொல்லி மக்களை கேட்டுக்கலாம்ல? யாருமே வந்து கேட்கல. கலெக்டர் வந்து கேட்டுட்டு கூட நீங்கள் நுப்பாட்டி இருக்கலாம்ல? ஏன் இவங்கெல்லாம் இந்த அதிகாரிகள்லாம் ஏன் கேட்கல? இப்போ போய் ஏன் கோர்ட்டில் போய் நாங்கள் அணுகிறோம்? அப்போ இவங்கெல்லாம் கேட்காதனால தானே நாங்கள் போய் கோர்ட்டில் போய் அணுகிறோம். இதை முன்னாடியே நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு அடினாலும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கேட்குறாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஆள் பலம் இருக்குன்ற காரணத்தினால எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க போய் எங்களுக்கு மினிஸ்டர், எங்களுக்கு மூர்த்தி ஐயாவை தெரியும், எங்களுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் சாரை தெரியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் இந்த திமுகவில் இருந்தவங்க எத்தனையோ எம்எல்ஏ, எத்தனையோ ஆளுகள் இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஊரை மண் அள்ளி போகணும், மலை அள்ளி போகணும்னு யாரும் நினைக்க கிடையாது. ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த பவர் கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? ஏன் இந்த மக்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு எங்களுக்கு முன் வர வேண்டும், எங்களை காப்பாற்றினவர்கிட்ட இருந்து. எங்க பேர் சுகந்தி. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.